அடிக்கிற வெயில சமாளிக்க முடியாம அன்லிமிட்டட் ஜூஸ ஐஸ் அதிகமா போட்டு குடிச்சிட்டு இருமல் வந்து கிடந்தேன். வீட்ல அம்மா செம்ம திட்டுனாங்க. சரி இது சரிப்பட்டு வராது. உடனே போய் வாங்கி குடிச்சு சரி பண்ணிட வேண்டியது தான். எதப்பா அப்படின்னு கேட்பீங்களே, பர்ஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அட ஒண்ணும் இல்லங்க மட்டன் சூப் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு கிளம்பிட்டேன். ஆனா குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்ற மாரி அந்த சிக்கன் பக்கோடா கண்ணு முன்னாடி உறுத்திட்டு இருந்துச்சு. எப்பவுமே இந்த கடையில போய் தான் சிக்கன் பக்கோடா சாப்பிடுவேன். நான் சென்னையில சாப்பிடுறதுலயே பெஸ்ட் சிக்கன் பக்கோடா இந்த கடை அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி நம்ம வந்து சூப் குடிக்க தான். அண்ணே ஒரு சூப்ப போடுங்க. நல்ல மிளகு தூள் அதிகமா போட்டு குடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். வாங்கி குடிச்சு வாயில சுட்டுக்கிட்டேன். சுட்டது இல்லாம சரி ரைட்டு ஃபர்ஸ்ட் சிக்கன் பக்கோடா சாப்பிட்டுருவோம். நம்ம மனசு கேட்காதுன்னு சொல்லிட்டு சிக்கன் பக்கோடா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். 100 கிராம் சிக்கன் பக்கோடா கொடுத்தாலும் அதில் போன் தான் நான் கேட்பேன். அவர் போன்லெஸ்ஸாக தான் கொடுப்பாப்ல. ஏன்னா ஒரு கடையில் அப்படி தான் கிடைக்கும் எல்லாமே. அப்படிப்பட்ட சிக்கன் பக்கோடாவை மெதுவாக எடுத்து வாயில வச்சுட்டு இருந்தா கேமராமேன் பையன் பங்கு எனக்கு அப்படின்னா சேர்ந்தா உனக்கும் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இந்த சிக்கன் பக்கோடா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு சூப்பை குடிச்சு கிளம்பியாச்சு. சூப்பராக தான் இருக்கும். அதை விட சிக்கன் பக்கோடா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 100 கிராம் சிக்கன் பக்கோடா 60 ரூபா போட்டாலும் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். சூளைமேடு சௌராஷ்டிரா நகர் 10th சீட்ல கபாப் கார்னர் அப்படிங்கிற கடை இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.